கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? 34ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நொறுங்குண்ட இதயம் என்றால் உடைக்கப்பட்ட இதயம், பலவிதமான காரியங்களை பார்த்து சோர்ந்து போன இதயம், பலருடைய பேச்சுக்களை கேட்டு வேதனையில் மிகுந்திருக்கிற இதயம். அவர்கள் என்னை இப்படி சொல்லிவிட்டார்களே, இவர்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லையே, அவர்கள் என்னை தவறாக குற்றம் சாட்டுகிறார்களே என்று அநேக காரியங்களை நினைத்து நினைத்து உடைந்து போன இருதயம்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இருதயத்தோடு ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் அமர்ந்திருக்கலாம். என்னை தேற்றுவதற்கு ஒருவரும் இல்லையே, என்னை புரிந்து கொள்வதற்கு யாரும் இல்லையே, நான் உடைக்கப்பட்ட நிலைமையில் உடைந்து போன உள்ளத்தோடு அமர்ந்திருக்கிறேனே என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நான் உனக்கு சமீபமாய்த்தான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, பொதுவாக உடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களோடு அதிகமாக யாரும் இருக்க மாட்டார்கள். பாருங்கள், உண்மையாய் நேசிக்கிறவர்கள் அவர்களோடு இருப்பார்கள். அதை தவிர வேறு யாரும் அவர்களோடு நான் இருக்கிறேன், பார்த்து கொள்ளலாம் என்று கூட சொல்ல மாட்டார்கள். நொறுங்குண்ட உடைந்த இருதயம் உள்ளவர்களுக்கு கூட நிற்பதற்கு யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கூட நிற்பதற்கு அவர் நம்மோடு கூடத்தான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறார். அதுவும் உடைந்து போன உள்ளத்தோடு இருக்கிறாய் அல்லவா? என் தாய் புரிந்து கொள்ளவில்லையே, தகப்பன் புரிந்து கொள்ளவில்லையே, என் உறவினர்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லையே, நான் நம்பினவர்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லையே, தினம் தினம் உடைக்கப்பட்ட இருதயத்தோடே நான் சென்று கொண்டிருக்கிறேனே, என்னோடு கூட நிற்க ஒருவரும் இல்லையே என்றிருப்பீர்கள் என்றால், ஆண்டவர் உங்கள் வலது கையை பிடித்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூடத்தான் இருக்கிறேன், நான் உனக்கு சமீபமாகத்தான் இருக்கிறேன். நீ பிரச்சனையில் இருக்கும் போது, போராட்டத்தில் இருக்கும் போது, கஷ்டத்தில் இருக்கும் போது உன்னோடு கூட இருக்கிறவர்கள் வேண்டுமானாலும் தூரமாய் போகலாம். ஆனால் நான் உன்னை விட்டு ஒரு நாளும் தூரம் போவதே இல்லை. அது மாத்திரம் அல்ல, உன்னுடைய ஆவிக்குரிய நிலையிலும் நீ உடைக்கப்பட்ட நிலையில், நொறுக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், நான் அதை மீண்டுமாய் கட்டி எழுப்புவேன், நான் அதை காப்பாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த நாளில் 2 காரியத்தை ஆண்டவரிடத்தில் சொல்லி செபியுங்கள். ஆண்டவரே, நீர் என் சமீபமாயிருந்து என் உடைந்த உள்ளத்தை தேற்றும், அது மாத்திரம் அல்ல, நொறுங்கி போன ஆவியை மீண்டுமாய் உயிர் தர செய்யும் என்று செபியுங்கள். நிச்சயம் ஆண்டவர் செய்வார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.